அந்த தக்காளி சட்னியில் ஒரு கூத்தடிச்சேங்க. என்னன்னா, அம்மா வேலை பார்க்குற வீட்டில் வந்து வரலட்சுமி நோன்பு வைப்பாங்க. இப்போ எனக்கு வரலட்சுமி நோன்பு தெரியுது. அப்போயெல்லாம் வந்து வரலட்சுமி நோன்பு வந்து அந்த இது வாங்குறதுக்காகவே போயிடுவேன். அது என்னது மெகந்தி ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க எனக்கு. அதெல்லாம் ஒரு ஸ்பெஷலாக எனக்கு ஒரு கவனிப்பு இருக்கும். அது ரொம்பவே எனக்கு நல்லா இருக்கும். அங்கே வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு பவுல் கொடுத்தாங்கங்க. அந்த பவுல் வந்து தக்காளி சட்னி அதில் வச்சுருந்தாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? இந்த மூளை என்ன பண்ணுச்சு தெரியுமா? சூடு பண்ணி கொண்டு போனால் டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்ட்டு அந்த பிளாஸ்டிக் வந்து எனக்கு அடுப்பில் வைக்கக்கூடாது அப்படின்றது தெரியாது. ஆனால் சமைக்கிறதுல பயங்கர ஆர்வமாக இருப்பேன். எங்கள் அப்பா சமைக்கிறப்ப என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்பேன், எங்கள் அம்மா சமைக்கிறப்ப என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்பேன். ஆனால் எந்த மாதிரி பாத்திரத்தை அடுப்பில் வைக்கிறாங்கன்றதை பார்க்க மறந்துட்டேங்க. அடுப்பை பற்ற வச்சு, என்ன அடுப்புனா ஏர் ஸ்டவ் தான் பார்த்துக்கோங்க. அப்போலாம் வந்து ஏர் ஸ்டவ் தானே. என் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வந்து அப்போ தான் ஃப்ரீ அடுப்பு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த திட்டம் ஒன்று வந்துச்சு இல்லையா, கட்சிக்காரங்க கொடுத்தாங்க இல்லையா. அப்போ தான் வந்து அந்த அடுப்பு வந்து கேஸ் அடுப்பே எங்களுக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏர் பம்பு தாங்க. அடித்து இதையும் தூக்கி வச்சா அப்படியே பார்த்துக்கோங்க, அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லு, பிளாஸ்டிக் ஸ்மெல் தெரியும்ல உங்களுக்கும். என்னடா சட்டினியிலேருந்து இப்படி ஒரு ஸ்மெல்லு வருதுன்னு பார்த்தா அந்த பவுல் வந்து அப்படியே மெல்ட் ஆகிக்கிட்டே போகுது. எனக்கு ஒரு நாளும் பதட்டம். அதை எடுத்து வைக்கவும் மைண்டு வரலை. அந்த எப்படி சொல்கிறது, அடுப்பை ஆஃப் பண்ணவும் எனக்கு தோணலை. கையும் உடலை காலும் உடலை. என் தம்பி குடுன்னு வந்து அமர்த்தி தொழலை, என்னல இதை தூக்கி வச்சிருக்க அப்படின்னு. அவன் அப்போ அவ்வளோ நாலேஜாக இருப்பான், நல்லா படிப்பான் பார்த்துக்குவாங்க. அவன் கிளாஸ் ஃபஸ்ட்டு கிடையாது, ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வருவான். எப்பயுமே நல்லா படிப்பான். அறிவும் பார்த்துக்கோங்க பயங்கர நாலேஜுங்க. ஜிகேலாம் பயங்கரமாக இருக்கும் அவனுக்கு. அதாவது ஜென்ரல் நாலேஜ் சொல்கிறேன், நிறையாவே இருக்கும். இன்னும் இவ்வளோ பிளாஸ்டிக்கை போய் உள்ளே வைக்கிறா அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு கேட்டுக்கோங்க, எங்கள் அம்மா கிட்ட அடியான அடி வாங்குறேன். எதில்? விளக்கமத்தால் அடி வாங்குறேன். அப்போலாம் அடி வாங்கிடுவேன், நிறைய அடி வாங்குவேன். என் தம்பியே தப்பு பண்ணினாலும் நான் தான் அடி வாங்குவேன் பார்த்துக்கோங்க. அடியும் வாங்கிட்டு வேற என்ன பண்ண முடியும், வாங்கித்தானே ஆகணும். அப்போலாம் அம்மா வந்து இந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் ரொம்ப விரும்புவாங்க. இப்போ வரைக்கும் அது ஒரு பிளாஸ்டிக் பைத்தியம். சின்ன சின்ன டப்பாவை கூட விடாது, தூக்கி வச்சுக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கூடை வச்சுருந்தேன். அது ஆக்சுவலாக அம்மாவுக்கு தான் வயர் கூடை வாங்கினேன். போன வாரம் வந்து கூட அப்பா வந்திருந்தார் இல்லையா, அந்த கூடை உனக்கு தாமா அப்படின்னு சாப்பாடு கொடுத்து விட்டுருந்தேன், மீன் குழம்பு வச்சு. அப்படியாடி, எனக்காடி அப்படின்னு. சரி அது என்னடி ஒரு பக்கம் போட்டு சைஸில் போகுது அப்படின்னுச்சு. இப்போதைக்கு இதை வச்சுக்கோமா, நெக்ஸ்ட்டு வந்து உனக்கு வேற கூட வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் சில பல கூத்துக்கள்லாம் வரும், ஜாலியாக இருக்கும் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.